வணக்கம், நான் ஜனனி. இன்றைக்கி வந்துட்டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பும் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்துட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஜீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு போடும் போது வீடியோ நான் ஆன் பண்ணலை, அதனால் வந்து அது போட்டது உங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் வந்து விதை நீக்கின மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. விதை நீக்கின மிளகாய் வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்தணும். சேர்த்து இந்த வெங்காயம், பட்டை வத்தை, அப்புறம் வந்து ஜீரகம், கடுகு உளுத்தம் பருப்போடு நல்லா கிளறி விடணும். இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நமக்கு வந்துட்டு காரம் கொடுக்கறது வந்து நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டை வத்தல் மட்டும்தான். இது நல்லா வந்துட்டு சிக்கன் நல்லா வதங்கி வரணும். அப்போ வந்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா வதங்கி வரும். வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். அப்புறம் மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சது நல்லா வெந்துருச்சு. வெந்தது வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு அந்த லிக்யூடே இல்லாமல், தண்ணி இல்லாமல் வந்து நல்லா சுருளை வந்துட்டு வந்துருச்சு. இதில் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வறுவல் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லாவே வதக்கிட்டேன், தண்ணியோட தன்மையே இல்லாமல். இது வந்துட்டு வதக்கி வர நேரம், நல்லா சுருளை வதக்கி வர நேரம் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு உங்களோட ஆப்ஷனல் தான். பெப்பர் தூள் போட்டு வந்துட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சோம். எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் மீன் எடுத்துக்கிட்டாங்க.